கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா வீடியோ போட்டுருக்கிறோம். நிறைய என்கொயரி, நிறைய கஸ்டமர்ஸ் வந்துருக்காங்க நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா. ப்ரோ பாக்குறீங்களா நம்மளோட ஃபார்மோட ஹீரோ தகரான் பாருங்க. நிறைய பேர் தான் ப்ரோ கேக்குறாங்களே. இப்போ கோச்சிங் காலையில கூட ஒரு கிளைண்ட் வந்தாங்க ப்ரோ. சில பேர் ஒரு கிளைண்ட் என்னாச்சு, இப்போ ஒரு பஞ்சாப்ல இருந்து ஏதோ பப்பி எடுத்துறாங்களா 40K வாங்க பப்பி. பஞ்சாப் டைப் அது. கோல்டன் நைட்ல பஞ்சாப் டைப் அப்படிலாம் கிடையாது ப்ரோ. அது ஊர் நேம் பஞ்சாப்ல இருந்தது. ஏர்ஃபாலை பொறுத்த வரைக்கும் எல்லா டாக்ஸுமே ஏர்ஃபால் இருக்கும் ப்ரோ. ஏர்ஃபால் வந்து நார்மல் அது பார்த்தீங்கன்னா. அது கண்ட்ரோல் பண்றது பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி பார்த்தா ஹோம் ஃபுட் தான் நம்ம ஹோம் ஃபுட்லேயே பெஸ்ட்டாக கண்ட்ரோல் பண்ற மாதிரி சொல்லுவேன். அதே மாதிரி அந்த போன்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியா இருக்கும். அதெல்லாம் குவாலிட்டியான பப்பி தான் அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. அது உங்களுக்கு ரொம்ப டாப் குவாலிட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெட்டு இந்த கழுத்துல ஏர்லாம் வந்து பார்த்தா லயன் மாதிரியே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கட் பிரதர் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோ போட்டுருக்காரு. அவர்கிட்ட பப்பீஸ்னா பார்த்தீங்கன்னா உடனே நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்சஸ் பப்பீஸ் இருக்குது. ஸோ 40, 30, 20 டேஸ்லேருந்து பப்பீஸ் இருக்குது. யாருக்காச்சும் உங்களுக்கு ரெட்ரீவர் வேணும்னா பிரதர்கிட்ட கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் ரெட்ரீவர் மட்டுமே பார்த்தா ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருக்காரு. குவாலிட்டியாக இருக்கும் ரெட்ரீவர் பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லைஃப் டைம் வந்து கைட் பண்ணுவார். ஸோ பப்பி வாங்கிட்ட பிறகு அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு அப்படி கிடையாது பிரதர். நிறைய கிளைண்ட்டுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ எங்கேயோ வாங்கிட்டுலாம் கூட அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஒரு ரெட்ரீவர்னா கண்டிப்பாக நீங்கள் பிரதர் தான் கால் பண்ண. கான்டாக்ட் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அவரோட நம்பர்லாம் போட்டிருக்கேன். ஸோ பப்பி சொன்னால் பிரதர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ப்ரோ, சொல்லுங்க உங்க நேம், லொகேஷன் சொல்லுங்க. எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் பிரதர். நம்ம லொகேஷன் அது இன்ஸ்டாகிராம் நம்மளுக்கு தான் ப்ரோ செட் ஆக மாட்டேது. இன்ஸ்டாகிராம் தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ நியூ ஐடி திருப்பி ஓப்பன் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா கோல்டன் பெட்ஸ் இட்டாச்சின்னு போட்டால் வந்துடும் பார்த்தீங்கன்னா. கொடுங்க பிரதர் கொடுங்க. நம்ம ஐடியா கொடுங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. ரெகுலராக அதில் அப்டேட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா. பப்பீஸ் எப்பவுமே இருக்கும். கோல்டன் ரெட்டு நம்ம கிட்ட எப்பவுமே குவாலிட்டியா இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம நேம் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ். நம்ம நேம் ஃபார்ம் நேம் பார்த்தீங்கன்னா கோல்டன் பெட்ஸ். கோல்டன் பெட்ஸ் ரொம்ப வருஷமா நம்ம சேனல்ல வீடியோ போடணும். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா வீடியோ போட்டுருக்கிறோம். நிறைய என்கொயரி, நிறைய கஸ்டமர்ஸ் வந்துருக்காங்க நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா. ஆமா, சென்னையில ப்ரோ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம பப்பீஸ் போகாத இடமே கிடையாது ப்ரோ. அந்த அளவுக்கு ஒரு பப்பீஸ் கொடுத்துருந்தோம். அந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கும் பப்பி. அதனால ரெஃபரன்ஸ் வரும். நம்ம கஸ்டமர் ரெஃபரன்ஸ் எப்பவுமே இருக்கும். லொகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மாதவரம். மாதவரத்துல இருக்குது. நல்ல ஒரு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தீங்கன்னா ஃபாதர் மதரை விசிட் பண்ணி பப்பீஸ் எடுத்துக்கலாம். பப்பீஸும் அது நம்ம இந்த கூடுவாஞ்சேரியில் ஒரு ஃபார்ம் இருக்குது. ஓல்டு வாஷன் பேட்ல இருக்குது பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா செங்கல்பட்டுல ஒரு ஃபார்ம் இருக்குது ப்ரோ. மொத்தம் ஆமா அங்கெல்லாம் இருக்குது பப்பீஸ். பார்த்தா நம்மகிட்ட எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். கோல்டன் ரெட்ரீவர் பப்பி எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். அது இல்லாமல் குவாலிட்டியா இருக்கும். எங்க வேணா டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் ப்ரோ. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் ப்ரோ. அதர் ஸ்டேட் பெங்களூர்ல ரெகுலரா வாங்குவாங்க நம்ம கிட்ட. அம்மா வந்து ஆந்திரா சைடு வாங்குவாங்க. கேரளால தான் பண்ணலாம். கேரளா வந்து டிஸ்டன்ஸ் கொஞ்சம் பார்த்து தான் ப்ரோ பண்ண முடியும். ரொம்ப டிஸ்டன்ஸ் தான் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பப்பீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நைட் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணா மார்னிங் போற மாதிரி இருக்கும். பண்ணலாம் பண்ணலாம் ப்ரோ. அதெல்லாம் பண்ணலாம். சில லொகேஷன் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் டெல்லியில இருந்து தான் கேட்பாங்க. அதெல்லாம் ஃபிளைட்ல தான் அனுப்ப முடியும். அதெல்லாம் சார்ஜ் உங்களுக்கு அதிகமாகும். பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ரொம்ப அதிகமாகும். பப்பிக்கு பாதி ரேட் அப்படியே டிரான்ஸ்போர்ட் சார்ஜே போயிடும் பார்த்தீங்கன்னா ஃபிளைட் அனுப்பிச்சா. நிறைய பப்பீஸ் வச்சிருக்கீங்க இந்த வாட்டி மொத்தம் 3 பேட்ச் இருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா. இவங்க வந்து ஒரு பப்பி பாத்தீங்கன்னா இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 பப்பி இருந்தது. இந்த டேஸ் பாத்தீங்கன்னா வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 33 நாள் ஆகுது. இந்த பப்பியோட டேஸ் பாத்தீங்கன்னா 33 நாள் ஆக்டிவ். நல்லா பாத்தீங்கன்னா பப்பி குவாலிட்டி எக்ஸலண்டா இருக்கும். இவன் கொஞ்சம் டேஸ் கொஞ்சம் அதிகம். 42 டேஸ் ஆகும் ஆளு. பயங்கர ஆக்டிவான பப்பி. இவன் வந்து மேல் பப்பி. இவன் பாத்தீங்கன்னா நல்லா சைஸும் சூப்பரா இருப்பான். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இன்னும் 10 டேஸ் 10 நாள் ஆகுது ஒரு குட்டி. அது ஒரு பேட்ச் இது பாத்தீங்கன்னா. அதுல மொத்தம் 7 பப்பி இது ப்ரோ. அதுல நம்மகிட்ட மொத்தம் 3 பேட்ச் இருக்குது. 3 பேட்சுமே குட்டி குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு சைஸ்லயும் சரி குவாலிட்டியும் சரி காம்ப்ரமைஸ் இருக்காது உங்களுக்கு. ஏன்னா எல்லோ கலர்ல வருவாங்க ப்ரோ. கோல்டன் நிறைய பேர் அந்த கலர் லைக் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா. இதை கையில கூட பிடிக்க முடியல பாருங்க. அந்த அளவுக்கு ஆக்டிவா வராம பாருங்க. செம்ம எல்லோ கலர்ல இருக்கும். உங்களுக்கு பார்க்கறதே குட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த டேஸ்ல எப்படி விளையாண்டு பிளே பண்ணிட்டு பாருங்க. பயங்கரமா பிளே பண்ணணும். பப்பியை பொறுத்த வரைக்கும் டல்லா இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல விட்டு உட்காரக்கூடாது. அதான் ஃபர்ஸ்ட் விஷயம். பப்பி பார்த்து வாங்குறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னன்னா இப்போ வந்து சில பேர் ஒரு கிளைண்ட் என்னாச்சு, இப்போ ஒரு பஞ்சாப்ல இருந்து ஏதோ பப்பி எடுத்துறாங்களா 40K வாங்க பப்பி. பஞ்சாப் டைப் அது. கோல்டன் நைட்ல பஞ்சாப் டைப் அப்படிலாம் கிடையாது ப்ரோ. அது ஊர் நேம் பஞ்சாப்ல இருந்தது. அங்கேருந்து எடுத்து கொடுத்தா நல்லா ஹெவி குவாலிட்டி அப்படின்னு நினைச்சுறாங்க. அது வந்து எப்படின்னா இந்த ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டு அந்த கண்ட்ரில ஆர்ஜின். அது என்ன பஞ்சாப் டாக் சொன்னாங்க. பஞ்சாப் என்னன்னு புரிய மாட்டேது எனக்கு. அந்த ஊர் கிளைமேட்டுக்கு சைஸ் உங்களுக்கு பெருசாக தான் வரும். ஏன்னா சில்னஸ் இருக்கிறதுனால. அது அங்கேருந்து எடுத்தா உங்களுக்கு அதிகமாக ரேட் வந்து நினைச்சிடறாங்க நிறைய பேர். சென்னை அது குவாலிட்டியான பப்பி நினைச்சிடறாங்க நிறைய பேர். ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸை நீங்கள் விசிட் பண்ணணும். நேரில் பார்த்து எந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் குவாலிட்டி ஆகுதோ அதுதான் வந்து குவாலிட்டியான பப்பீஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்பி ஆக்டிவாக இருக்கணும். அது இல்லாமல் நம்ம ஊர் கிளைமேட் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வெளியிலேருந்து எடுக்கிறீங்கன்னா கிளைமேட் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சென்னை கிளைமேட்டுக்கு செட் ஆனால் எல்லா ஊருக்கும் செட் ஆகிடும் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு. இப்போ நீங்கள் வெளியூர்லேருந்து எடுத்தீங்கன்னா சுத்தமாக
செட் ஆகாது. இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு 2 வருஷம் ஊட்டில இருந்துட்டு திடீர்னு சென்னைக்கு வந்தீங்கன்னா சுத்தமா தாங்க மாட்டீங்க. அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா. சென்னை பாண்ட் பப்பீஸ். ஆமா, எல்லாருமே நம்ம ஊர்ல நம்ம லிட்டர்மெண்ட் ஆனது ப்ரோ. இங்க இருந்து இவங்க எங்க போனாலும் செட் ஆயிடுவாங்க ப்ரோ. கூலிங் பிளேஸ், ஆனா ஹீட்டான பிளேஸ் போனா செட் ஆகாது. ஆமா, அதுதான் சென்னையில நம்ம ப்ரீட் பண்றது. சென்னையில ப்ரீட் பண்ணா நம்ம ஊர் கிளைமேட் எங்க போனா செட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். சென்னையில ப்ரீட் பண்ணும்போது எல்லாம் செட். ஆமா, சென்னையில ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் அதிகம் சென்னையில எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் இது பாருங்க. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெட்ரீவர் ஹேர் ஃபால்ஸ் நிறைய இருக்குன்றாங்க. எப்படி அது? ஒரு ஏர் ஃபாலை பொறுத்த வரைக்கும் எல்லா டாக்ஸுமே ஏர் ஃபால் இருக்கும் ப்ரோ. ஏர் ஃபால் வந்து நார்மல். அது பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோல் பண்றது பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி பார்த்தா ஹோம் ஃபுட் தான். நம்ம ஹோம் ஃபுட்லேயே பெஸ்ட்டாக கண்ட்ரோல் பண்ற மாதிரி சொல்லுவேன். எப்படி ஹேர் ஃபால் ஹோம் ஃபுட்ல நீ கொடுக்கலாம். ஹோம் ஃபுட்ல பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் என்ன இந்த சிக்கன் மட்டன்லாம் கொடுப்பாங்க. ஃபிஷ் கொடுக்க ஆரம்பிக்கலாம் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா. ஒமேகா 3 அது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆயில் கண்டென்ட் இருக்குது. ஆயில் கண்டென்ட் இருந்தாலும் டாக்ஸ் அப்போ ஏர் ஃபால் கம்மியாகும் பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு சுத்தமாக ஏரே கொட்டாது. ரிமூவ் ஆர் ஏர் வந்து 6 மந்த்துக்கு ஒன் டைம் எல்லா டாகும் ஏர் கொட்டும் ப்ரோ. அது நார்மல் பார்த்தீங்கன்னா. அது 6 மந்த்துக்கு ஒன் டைம் கொட்டுறது. ரெகுலரா ஏர் கொட்டக்கூடாது. கொட்டினா அது வந்து உடம்புல நியூட்ரிஷன் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரி மீன், இந்த மத்தி மீன் அதெல்லாம் நீங்க கொடுக்கலாம். பார்த்தா ஃபிஷ் நிறைய மீன் ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்கன்னா. நான் சில எல்லாம் சொல்லுவேன் கிளைண்ட்டுக்கு பப்பி வாங்கும்போது சொல்லுவேன். விளாடுறாங்க பாருங்க. டேஸ் 33 நாள் பப்பி மாரியே இருக்க மாட்டாங்க. சவுண்ட் போட்டு விளையாட்டு பார்த்தீங்களா? இது மேலு ப்ரோ. இது மேலு, இது ஃபீமேல். இது புக் ஆயிடுச்சு இந்த பப்பி பார்த்தீங்கன்னா. இவங்க 3 பேர் இருக்காங்க இப்போ கரண்ட்ல பார்த்தீங்கன்னா. புக்கிங் பண்ணிடலாமா? பண்றாங்க ப்ரோ. மோஸ்ட்லி நம்ம கிட்ட ஒரு 1 மந்த் முன்னாடி கூட புக் பண்ணிடுறாங்க ப்ரோ. அதே ரெகுலர் பிரைஸ் தானா? அதே தான். பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு மேல் வந்து இப்போ கொஞ்சம் 16, ஃபீமேல் வந்து 14 மாத்த போறோம் ப்ரோ. நான் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங் காஸ்ட் வந்து எல்லாமே நம்ம அதிகமாயிடுச்சு. இப்போ ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரேட் ரொம்ப ஏத்திட்டாங்க பாத்தீங்கன்னா. அதனால நம்மளுக்கு கொஞ்சம் ஃபீடிங் காஸ்ட் ஆயிடுச்சு. அதனால வந்து குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு அந்த குவாலிட்டி சேமா தான் இருக்கும். மேல் வந்து 16. ஆமா, அது நான் பிரைஸ் எல்லாம் பண்ணி தரேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பெஸ்டா பண்ணி தருவேன். அதே ஸ்டாண்டர்ட் பிரைஸ் நம்ம கொடுக்க மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ண ட்ரை பண்றேன். ஏன்னா நம்ம செலவு பாத்தீங்கன்னா இப்போ ஃபீடிங் காஸ்ட் ரொம்ப அதிகமாகுது, மெயின்டெனன்ஸ் அதிகமாகுது. இப்போ நான் கொடுக்குற டேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஃபுட் தான் பழகப்பத்தி கொடுப்பேன். உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஆகாது. இப்போ வாங்குறவங்களுக்கு கிடையாது. இப்போ நான் குட்டியிலிருந்து வளர்க்கறதுனால எனக்கு அதிகமாகும் பாத்தீங்கன்னா. இப்போ இந்த பப்பிலாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹோம் ஃபுட் தான். அது இது ஹோம் ஃபுட். தாராளமா ஹோம் ஃபுட்ல நீ வளர்த்தலாம். பப்பீஸ்க்கு என்னென்ன ஃபுட் கொடுக்குறீங்க? ஹோம் ஃபுட்ல கர்ட் ரைஸ் கொடுக்கலாம் ப்ரோ. சிக்கன் கொடுக்கலாம். நீங்க இப்பயே இந்த டேஸ்ல கொடுக்கலாம். தாராளமா சிக்கன் கொடுக்கலாம். புரியல? யாருமே கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு. சில பேருக்கு நம்ம வந்து எல்லாமே சொல்லிட்டு வரோம் ப்ரோ. எப்படி தரணும் ஃபுட், என்னென்ன ஃபுட் தரணும் எல்லாமே சொல்றோம் பாத்தீங்கன்னா. நீங்க வீட்டுல சாப்பிடுறது எல்லாமே கொடுக்கலாம். நிறைய பேர் மந்த்லி எவ்வளவு செலவாகும், மந்த்லி எவ்வளவு செலவாகும் கேட்டுக்கிறாங்க. மந்த்லி பாத்தீங்கன்னா இது செலவே கிடையாது. ஏன்னா நீங்க சாப்பிட்ற ஃபுட்ல இப்ப வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க வாங்கும் போது ஒரு 2 கேரட், ஒரு ப்ரோக்கோலி அந்த மாதிரி கொஞ்சம் நீ கட் பண்ணி குக்கர்ல போட்டீங்கன்னா பாயில் பண்ணி ரைஸோட கொடுத்துடலாம். நீங்க அதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி எக்கு ஒரு 2 எக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன செலவு தான். அதெல்லாம் நீங்க அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற செலவுல ரொம்ப ஆகாது. ஃபர்ஸ்ட் வேக்சின் ப்ராப்பரா வேக்சின் போட்டுருங்க. டிவார்மிங் சிறப்பு போடலாம். வேக்சின் ப்ராப்பரா இந்த மாதிரி ஹெல்த்தியா இருக்கணும். வேக்சின் போட்டுருணும் பப்பியை பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? நம்ம கிட்ட வாங்கிட்டு போனீங்கன்னா டேரக்டா வேக்சினே போட்டுக்கலாம். வேக்சின் போட்டு நம்ம தருவோம் பாத்தீங்கன்னா கேட்டீங்கன்னா. அது மாதிரி இதுதான் விஷயமே ப்ரோ. ப்ரோ நிறைய பேர் தான் லயன் டாக் சொல்றாங்க ப்ரோ. ஒரிஜினல் லயன் டாக்னா இதுதான் ப்ரோ. லயன் டாக்னா அது கேரக்டர் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு குழந்தை. பட் ஆனா அது லுக் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முடிதான், அந்த கழுத்துல ஏர் வந்து இந்த பிரீடுக்கு வர மாதிரி எந்த பிரீட் நான் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி அந்த போன்லாம் பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கும். அதெல்லாம் குவாலிட்டியான பப்பி தான் அந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு. அது உங்களுக்கு ரொம்ப டாப் குவாலிட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெட்டு இந்த கழுத்துல ஏர்லாம் வந்து பார்த்தா லயன் மாதிரியே இருக்கும் பார்த்து உங்களுக்கு. ஏன்னா ஃபாரின்ல என்ன பண்ணுவாங்க அப்ராட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லயனுக்கு வர மாதிரி இந்த முடியெல்லாம் மாட்டி விடுவாங்க. நீங்க இன்ஸ்டால எல்லாம் பாத்துருப்பீங்க சில ரீல்ஸ்ல எல்லாம். ஏன்னா இந்த பிரீடுக்கு வேண்டிதான் இந்த லயன் டாக் பேரு. நிறைய பேர் சில பிரீட் வந்து லயன் டாக் சொல்லுவாங்க. லயன் டாக்னா ஒரிஜினல் லயன் டாக்னா இந்த கோல்டன் ரெட்ரீவர் வண்டியா சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி, அந்த ஏர் அழகு. அதுதான் நீங்க கேரக்டர் ஒரு குழந்தை சொல்லலாம். அது ஒரு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி பிரீடு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி பிரீடு. ஏன்னா அதுக்கு அக்ரெசிவ்னா என்னன்ட்டு தெரியாது. புரியுதுங்களா? நான் விளாடுறது சொல்றீங்களா ரொம்ப ஹைப்பரா விளாடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல நீங்க ஒரு டிப்ரெஷன் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, எனக்கு வந்து தனிமையில இருக்குங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கரெக்டான பிரீட் இந்த பிரீடை சொல்லலாம் ப்ரோ. ஏன்னா பிளே பண்றதுக்கு இந்த பிரீடு மாரி எந்த பிரீடும் பண்ணாது. ஏன்னா ரொம்ப உங்களை பிளே பண்ணா உங்களை நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்ல வச்சுக்கோ. உங்களை வந்து நீங்க டிப்ரெஷன்ல இருந்தா உடனே வெளியே வந்துடலாம் இந்த பிரீடு வீட்டுல இருந்தா. ஏன்னா இதை பார்க்கும் போதெல்லாம் அவ்வளவு கியூட்னஸ் இருக்கும். அபார்ட்மெண்ட்ஸ்ல வளர்க்கலாமா? நிறைய பேர் வாங்குறாங்க ப்ரோ. அபார்ட்மெண்ட்ல நம்ம கிட்ட கிளைண்ட் நிறைய பேர் வாங்குறாங்க. அது நம்ம கிட்ட என்னன்னா கிளைண்ட் அபார்ட்மெண்ட்ல வாங்கினா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு பழகப்பட்டது எப்படி நான் சொல்லி தருவேன். பாத்ரூம் இப்ப நிறைய பேர் அபார்ட்மெண்ட்ல வாக்கிங் இருக்குது. ஆமா, ரெஸ்ட் ரூம்ல அது ட்ரைனிங் கொடுக்குறது நான் சொல்றேன் ப்ரோ. நான் எப்படின்ட்டு
அது ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு நான் பழக்கப்படுத்துறாமே சொல்லுவேன் நான். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பழக்கம் ஆயிடும். நீங்க வாக்கிங் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஏஜ் பீப்பிள் கஷ்டப்படுவீங்க வாக்கிங் எடுக்கிறதுலாம். டாக்ஸ் வளர்க்கணும் ஆசை இருக்கும். ஆனா ஏஜ் பீப்பிளால வந்து வளர்க்க முடியாது. இந்த ரீசன் பாத்தீங்கன்னா இதுதான். ஏன்னா பாத்ரூம் போறது தான். அதுக்கு ரெஸ்ட் ரூம்ல நான் ஈஸியா பழக்கப்படுத்திடுவேன். கிளைண்ட் எனக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. பழக்கப்படுத்தி போயிட்டு வர வீடியோ எல்லாம் எனக்கு அனுப்புவாங்க. பக்காவா செட் ஆயிடும். இந்த பிரீடை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நாலேஜ் ப்ரோ. பக்கா நாலேஜான பிரீடு. ஒரு ஹியூமன் என்ன திங்க் பண்றாங்களோ அதே மாதிரி திங்க் பண்ணணும். நீங்க என்ன வேணா ஒர்க் பண்ணலாம். இந்த ரிமோட் எடுத்துன்னு வர்றது, மொபைல் எடுத்துன்னு வர்றது, அந்த மாதிரி வேலையெல்லாம் கூட கொடுக்கலாம். அழகா செய்யும் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் ரொம்ப ஈஸி இதுக்கு. நீங்க நார்மலா யூடியூப்ல ட்ரைனிங் வீடியோ, டாக் ட்ரைனிங் வீடியோ போட்டு நீங்க பண்ணலாம். அதனால ஈஸியா தான் பண்ணணும். ப்ரோ பாக்குறீங்களா நம்மளோட ஃபார்மோட ஹீரோ தகராம் பாருங்க. நிறைய பேர் ப்ரோ கேக்குறாங்களே. இப்போ கோச்சிங் காலையில கூட ஒரு கிளைண்ட் வந்தாங்க ப்ரோ. இவனை பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுத்துட்டு போறாங்க. இவனுக்கோசம் எவ்வளவு பேர் வெயிட் பண்ணி பார்த்து இருப்பாங்க. ஆமா, இட்டாச்சியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஃப்ரெண்ட்லி. அதே மாதிரி கேரக்டர் வைஸ் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு 4.5 வயசு ஆக போகுது ப்ரோ. இன்னும் ஒரு 1.5 வயசோட ஸ்டாமினா என்ன இருக்குமோ டாகோட ஸ்டாமினா, அந்த ஸ்டாமினா இவங்கிட்ட இருக்குது. ஏன்னா இப்ப 4.5 வயசுல ஒரு டாக்லாம் அமைதியாயிடும். ஆனா இவன் இன்னும் ஆகல. அந்த ஃபிட்னஸ் இன்னும் ஃபாலோ பண்றான். இவன் ஆட்டிடியூட் பயங்கரமான ஆட்டிடியூடான ஆளுவன். ஆமா, அது ஒண்ணு கொஞ்சம் ஒண்ணு கிளைண்ட் கிட்ட ரொம்ப அட்டாச் ஆயிடுவான். யாருன்னு தெரியாத ஆளுகிட்ட போய் உடனே அட்டாச் ஆயிடுவான் போயிட்டு. பயங்கர ஃப்ரெண்ட்லி. இதெல்லாம் ஃபீமேல் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அட்டாச் ஆகாது. யார்கிட்டயும் போயிட்டு பழங்க கிட்ட தான் அட்டாச் ஆகும். வீட்டுல நீங்க வளர்க்கும் போது தான் உங்ககிட்ட அட்டாச் ஆகும். புதுசான ஆளுகிட்ட அட்டாச் ஆகாது. ஆனா இவெல்லாம் பயங்கரமா அட்டாச் ஆகும். இட்டாச் வா. இது ஃபீமேல். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் முடி ட்ரிம் பண்ணி தான் வச்சிருப்போம் ப்ரோ ஃபார்மை பொறுத்த வரைக்கும். ஏன்னா யார் ரொம்ப வளர்த்தா மெயின்டைன் பண்ண முடியாது. யார் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கேஜில வைக்க மாட்டோம். சில பேர் கேஜில வைப்பாங்க. நம்ம வந்து ஃப்ரீடமா விட்டதுனால என்ன ஆகும், ஈரத்துல போய் படுப்பாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இருப்பாங்க. ஏன்னா அதிகமா டாக்ஸ் இருக்கிறதுனால. இப்ப நம்ம கேஜில வச்சிருந்தா அவங்க வந்து டிப்ரெஷன் ஆயிடுவாங்க. அதனால ஃப்ரீயா விடுறதுனால முடி ட்ரிம் பண்ணி வச்சிருந்தா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீட்டா இருப்பாங்க பார்க்கறதுக்கு. பப்பீஸ் வாங்கலாம் பாத்தீங்கன்னா மாதவரம் வரணும் ப்ரோ. லொகேஷன் பாத்தீங்கன்னா மாதவரம் பாத்தீங்கன்னா சென்னையில தான் லொக்கேட் ஆகிது. நான் லொகேஷன் அனுப்பிச்சு விடுறேன். நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம ஃபார்ம்ல இருப்போம். நீங்க வரும்போது கால் பண்ணிட்டு வரணும் பாத்தீங்கன்னா. லொகேஷன் வந்து மாதவரம் மில்க் காலனி சொன்னா எல்லாருக்கும் தெரியும் பாத்தீங்கன்னா. ரொம்ப ஃபேமஸ். சென்ட் பண்ணிடலாம் ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 8072431340. கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா லொகேஷன் இன்ஸ்டா ஐடியால இருக்கும் பாத்தீங்கன்னா. இன்ஸ்டா ஐடி பிரதர் கொடுப்பாரு பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்க. தேங்க்ஸ் ப்ரோ.